வணக்கம். சைரஸா யூடியூப் சேனல் நேயர்களுக்காக 2026 தேர்தல் கருத்து கணிப்பை முதல் தொகுதியான கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை வெளியிட இருக்கின்றோம். இந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் தற்போது திமுகவை சேர்ந்த PJ கோவிந்தராஜன் அவர்கள் 57.4% வாக்குகளை பெற்று MLA-வாக இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் பாமகவை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் 34.28% வாக்குகளை பெற்றுள்ளார். மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உஷா அவர்கள் 5.3% வாக்குகளை பெற்றிருக்கிறார். தேமுதிக 1.17% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. நோட்டோ 0.81% வாக்குகளை பெற்றிருக்கின்றது. அதிமுகவிடமிருந்து திமுக பெற்ற வாக்குகள் 15.73%. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் அதிமுகவே அதிகமான முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதி பொது தொகுதியாக இருந்தாலும் தலித்துகளுடைய வாக்குகளும் கணிசமாக இருக்கின்றது. பன்னியர் மற்றும் தலித் வாக்குகளை எந்த கட்சி கவர்கிறதோ அந்த கட்சிக்கான வெற்றி கண்டிப்பாக இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதியில் உறுதி. தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,20,286 வாக்காளர்கள். அதில் 2021 அளித்த வாக்கு சதவீதம் 2,67,255. ஆண் வாக்காளர்கள் 1,30,818. பெண் வாக்காளர்கள் 1,36,437. நோட்டோ பெற்ற வாக்குகள் 1,783 வாக்குகள். தற்பொழுது நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு இதோ உங்களுக்காக. திமுக பெற்ற வாக்குகள் 35%. 35% திமுக பெற்று முதல் இடத்தில் உள்ளது. இரண்டாவது இடத்தில் அதிமுகவும் 27% வாக்குகள் பெற்று உள்ளது. மூன்றாம் இடத்தில் யாரும் எதிர்பார்க்காத புதிய தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சி தமாக TVK 20% வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது. நான்காம் இடத்தில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது. 13% வாக்குகள் பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்த நிலையில் தற்போது கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நம்ம எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் தவாகவே மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. ஆனால் தவாகவும் அதிமுகவும் இதுவரை கூட்டணி சேருவதற்கான எந்த வாய்ப்பும் ஏற்படவில்லை. ஆனால் கூட்டணி சேர்ந்தால் அதிமுக வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. தற்போதைய MLA கோவிந்தராஜன் அவர்களுடைய பணி திருப்தியாக இருப்பதாக 35% மக்கள் தெரிவித்துள்ளார்கள். சோ அதன் அடிப்படையில் அவர்கள் கண்டிப்பாக திமுகவிற்கு மறு ஆதரவை கொடுப்பதாக மக்களுடைய கருத்து கணிப்பில் அவர்கள் தெரிவித்தார்கள். அதே போல சில அதிருப்திகளையும் தெரிவித்து இருந்தார்கள். அதன் அடிப்படையில் அதிமுகவிற்கு சில சாதகமான விஷயங்களும் இங்கு இருக்கின்றது. அதே போல இளம் வாக்காளர்கள் தவாகவிற்கு ஓட்டளிப்பதற்காக மிகவும் ஆர்வமாக உள்ளார்கள். அதில் பெண்களின் வாக்கு சதவீதம் சற்றே அதிகம். தற்போதைய கூட்டணி நிலவரப்படி திமுகவிற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது. சோ கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திமுக முன்னிலையில் உள்ளது நமது கருத்து கணிப்பின்படி. இரண்டாவது தொகுதியாக பொன்னேரி தொகுதியை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். தொடர்ந்து நமது சேனலை பின்தொடருங்கள். நன்றி.